Hello student, நம்மளுக்கு செகண்ட் மிட் டர்ம் நவம்பர் 2025 இன்னொரு 1 வீக்கில் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபிசிக்ஸில் போர்ஷன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7 and 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 7th லெசன் 8 ரெண்டுமே பெரிய லெசன், ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் லெசன். சரி, இப்போது இதில் வந்து நம்ம ஒரு முக்கியமான சில 2 marks and 3 marks 5 marks எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு லெசனுக்குமே. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். அட்லீஸ்ட் மினிமம் இது படிக்கணும். சரியா, இதை மட்டும் படிங்கன்னு நான் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அட்லீஸ்ட் மினிமம் இதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிட்டிங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஹூக்ஸ் லா, பாய்சான்ஸ் ரேஷியோ, இந்த லெசனில் நிறையா லா அண்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஒய் டைப் கொஷின்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே தான் நான் எடுத்து ஆர்டராக வச்சுருக்கேன் இந்த இடத்துல. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஒய் ஸ்டீல் இஸ் மோர் எலாஸ்டிக் தேன் ரப்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ப்ரிங் பேலன்ஸ் ஷோஸ் ராங் ரீடிங் ஆஃப்டர் த யூஸ் ஆஃப் வெரி டைம் ஒய். டூ ஸ்ட்ரீம் லைன்ஸ் cannot cross each other ஒய். இந்த ஒய் டைப் கொஷின்ஸ்லாம் பாருங்கள் நிறையா நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி பாருங்கள் பாஸ்கல்ஸில் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல், பயான்சினா என்ன, லாஸ் ஆஃப் ஃப்ளோட்டேஷன், streamline flow, turbulent flow, extinguisher, Reynolds number, terminal velocity, Stokes formula, Stokes force equation, Bernoulli's theorem, cohesive and adhesive difference between factors affecting the surface tension. So இது எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஹைலி இம்பார்ட்டண்ட், ஆல்ரெடி ரிப்பீட் ஆகிருக்கு, இந்த வாட்டியும் கேட்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய 2 marks and 3 marks இது எல்லாமே. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 7th லெசனில் நம்மளுக்கு நிறைய 5 marks இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன படிக்கணும், எல்லா ஸ்கூலில் டீச்சர்ஸ் என்ன சொல்லிடுவாங்க, ஃபஸ்ட்டு பெர்னாலிஸ் தியரம் படிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதேமாதிரி தான் நம்மளும் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பெர்னாலிஸ் தியரம் படிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பாஸ்கல்ஸ் லா, ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். இது ஏன் சார் 5 மார்க்கில் வச்சுருக்கீங்க, இது 5 மார்க்கான்னு கேட்டால் கிடையாது, இது 3 மார்க்கு தான். அப்புறம் ஏன் சார் 5 மார்க்கில் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கொஷினை படித்தே ஆகணும். சரியா, அதனால நான் அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். அதே மாதிரி பாருங்கள் டெர்மினல் வெலாசிட்டி. சரியா, இந்த டெர்மினல் வெலாசிட்டி, பாய்ஸ்லெஸ் ஈக்குவேஷன், இட் இஸ் ப்ரெஷர், எக்ஸஸ் ப்ரெஷர் இன்சைட் லிக்விட் ட்ராப், ஆயில் லிக்விட் பபிள் அண்ட் ஏர் பபிள், இது கேபிலரிட்டி ரைஸ் மெத்தட். ரைட்டா, லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெஞ்சுரி மீட்டரும் உங்களுக்கு எதில் தான் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, 3 மார்க்கில் தான் கேட்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ இந்த இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸுமே நம்ம இந்த இடத்துல லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 7.11, 12, 13, 14 இதெல்லாமே ஹைலி இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். இதெல்லாமே 7.1 2மே ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாமே ஹைலி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, படித்து வச்சுக்கோங்க. 7th லெசனில் இவ்வளோ தான் நம்ம இது படித்தா மினிமம் இதுவாவது படித்து வச்சுருக்கணும். சரியா, ரைட். அடுத்து பார்ப்போம் நம்ம 8th லெசன். ஸோ 8th லெசனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த இடத்துல வந்து 8th லெசன் கரெக்டாக, இது வந்து 8th லெசன். ரைட், 8th லெசனில் வந்து பாருங்கள் வாட் இஸ் மீன் பை ரிவர்சிபிள் அண்ட் இரிவர்சிபிள் ப்ராசஸ். இது ஏன் நான் இங்கே வச்சு நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் அதை ஒரு வாட்டி நீங்கள் ரீகால் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வச்சேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேலிஸ் ஃபார்ம் ஆஃப் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட், நிறையா ஸ்டேட்மெண்ட் வரும் இந்த இடத்துல இந்த லெசனில். செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், why does the heat flows from hot object to a cold object, coefficient of performance, என்னது ரெஃப்ரிஜரேட்டரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த 8th கொஸ்டினை கம்பல்சரி படிச்சுட்டு போயிடுங்க. ட்ரா த பிவி டயக்ராம் ஃபார் ஐசோதெர்மல், அடியபேட்டிக், ஐசோபாரிக் அண்ட் ஐசோகோரிக் ப்ராசஸ். சரியா, ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக படிச்சிடணும். 8th லெசன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா, 8th லெசனை மிஸ் பண்ணக்கூடாது, இப்போவே சொல்லிட்டேன். ரைட், அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சைக்ளிக் ப்ராசஸ். வாட் இஸ் cyclic process, what is PV diagram, did Joule converted mechanical energy into heat energy na enna explain பண்ணு. ஸோ இதில் இருக்கிற எல்லா முக்கியமாக இதெல்லாம் படிச்சிருங்க. define latent heat, Stefan's Boltzmann equation, Wien's law, ரைட்டா, 0th law of thermodynamics, இது எல்லாமே வந்து நீங்கள் கம்பல்சரியாக படிச்சுட்டு போகக்கூடிய ஒரு கொஷின்ஸ். இது எல்லாமே நம்மளுக்கு 2 marks மேபி 3 marksல கூட கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இதே 8th லெசனில் நம்மளுக்கு என்னென்னலாம் 5 marks இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கண்டிப்பாக படிச்சுட்டு போகிறது கார்னாட் இன்ஜின். அதே மாதிரி அந்த கார்னாட் இன்ஜினுடைய எஃபிஷியன்சி ரெண்டுமே கரெக்டாக படிச்சிடணும். நெக்ஸ்ட் படிக்க வேண்டியது வந்து நம்மளுக்கு நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங், மேயர்ஸ் ரிலேஷன். இந்த 4 கொஷினை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு
அதுக்கப்புறமா நம்ம எங்கே போகணும், ரெஃப்ரிஜிரேட்டர், ஒர்க்கிங் ஆஃப் ரெஃப்ரிஜிரேட்டர். அடுத்து வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஐசோதர்மல் ப்ராசஸையும் அடியபெட்டிக் ப்ராசஸையும் எக்ஸ்பிளைனும் பண்ணா சொல்லி படிக்கணும். அதே மாதிரி அதனுடைய ஒர்க் டன்னும் எவ்வளோன்னு படித்து வச்சுக்கணும். முக்கியமாக இந்த 7th கொஷினும் படித்து வச்சுக்கோங்க. 7th கொஷின் இம்பார்ட்டன்ட். அனாமலஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் வாட்டர். இந்த கொஷின் படிச்சுக்கோங்க. இட் இஸ் an இம்பார்ட்டன்ட் 3 மார்க். அங்கே மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த 5 மார்க்லேயே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். சரியா, ரைட். அடுத்து பாருங்கள், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது இந்த லெசனில். எக்ஸசைஸும் சரி எக்ஸாம்பிளும் சரி. அதில் முக்கியமான சில ப்ராப்ளம்ஸ் 8.12, 8.24, 25, 26, 27 இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஹைலி இம்பார்ட்டன்ட். சரியா, நல்லா கவனிங்க. புக்லேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதுலேருந்து செலக்டிவாக தான் சில ப்ராப்ளம்ஸ் நான் எடுத்து எழுதியிருக்கேன், உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுலேயுமே இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறேன். சரியா, ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு யூனிட் டெஸ்ட்டு, தட் இஸ் செகண்ட் மிட்டம் வந்துருச்சு. ஸோ ஃபிசிக்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு நல்லபடியாக எழுதணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. யூ காட் பிளென்டி ஆஃப் டைம். இப்போ ஸ்டார்ட் பண்ண கூட நம்மளால் படிச்சிட முடியும். ஸோ அதனால் வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாம் மினிமம் படிச்சிட்டிங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. புக்கில் இருக்கிற அத்தனை கொஷினையும் தான் படிக்கணும். பட் ஆனால் இது எல்லாமே வந்து மினிமம் படிச்சிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. சரியா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு படித்து டிக் பண்ணிக்கோங்க. சரியா, தேங்க்யூ ஸோ மச்.